Hello friends, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது LoudOli Tech channel. நான் சுகுமார். டைட்டில்ல பார்த்த மாதிரியே என்னது OPPOல 1800 ரூபாய்க்கு இயர்பட்ஸ்ன்ற மாதிரி தான் எனக்குமே ஒரு டவுட் இருந்தது. OPPO தரப்புல இருந்து இப்போ ரீசெண்டா OPPO Enco Buds2 அப்படின்ற இந்த ஒரு இயர்பட்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவும் 1 இயர் வாரண்டியோட. ஆக்சுவலா அதர் பிராண்டு என்ன பிராண்டே தெரியாத ஒரு சிலதுல பார்த்தீங்க அப்படின்னா 1 இயர் வாரண்டி இந்த மாதிரிலாம் அமேசான்ல போட்டிருப்பாங்க. பட் ரியலாவே ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அவங்களை கான்டாக்ட் பண்றதோ இல்லை சர்வீஸ் சென்டரோ நிறைய இருக்காது. பட் OPPO அப்படின்னு வரும்போது சர்வீஸ் சென்டர் நிறைய இருக்கும், நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆப் கண்ட்ரோல்லாம் கூட இந்த பிரைஸுக்கு கொடுத்துருந்தாங்க. அதுவே எனக்கு கொஞ்சம் இம்ப்ரெஸ்ஸாக இருந்தது. ஸோ வீடியோவில் என்னெல்லாம் இருக்குல்ல அப்படின்றத ரொம்பவே கிளியராக சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ குயிக்காக ஒரு அன்பாக்சிங் பண்ணிடலாம். பாக்ஸோட ஃப்ரண்ட்டில் டெக்ஸ்ட்டில் OPPO Enco Buds2ன்றதை கொடுத்துட்டு அதோட இமேஜும் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் இதில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது, பாக்ஸில் என்னெல்லாம் வருது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சீலை கட் பண்ணிவிட்டு பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ள ஒரு ட்ரே இருக்குது. அந்த ட்ரேயை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா சார்ஜிங் கேஸ் கொடுத்துருக்காங்க. மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு ரேப்பரை ரிமூவ் பண்ணிடலாம். அந்த ட்ரேயோட பாட்டம் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸும் புக்லெட்டும் கொடுத்துருக்காங்க. டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. அண்ட் பார்த்தோன்னே ஒரு ஃபீல் என்ன அப்படின்னா இந்த சின்ன வயசுலலாம் தண்ணியில் வந்து அப்படி சுற்றி விட்டோம் அப்படின்னா தவளை போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்க கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. அண்ட் அதே மாதிரி காம்பாக்டாக இருக்கிற ஃபீல் தான் கொடுக்குது. டேரெக்டாக பேக்கில் வைக்கலாம், இல்லை பாக்கெட்டில் வச்சாலுமே அந்த நல்ல ஒரு காம்பாக்ட் வந்து கிடைக்குது. கலர் அப்படின்னு பார்க்கும்போது ஒரே ஒரு பிளாக் கலர் தான் கொடுத்துருக்காங்க. அந்த சென்டரில் இருக்கக்கூடிய ஏரியா மட்டும் வந்து க்ளோ ஆகிற மாதிரியும் மற்ற இடம்லாம் மேட் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பாட்டம்ல சார்ஜ் போடுறதுக்கு டைப் சி போட்டோம், பக்கத்துல இண்டிகேட் லைட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. நார்மலா 4 லைட் இருக்கிற மாதிரி வந்து கொடுப்பாங்க. அது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எவ்வளவு ஏறி இருக்கு அப்படின்றது தெரியும். அது தெரியாம இருக்கிறது ஒரு சின்ன குறையா தோணுது. மற்றபடி டிசைன் வைஸ் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருக்கிற ஃபீல் தான் கொடுக்குது. நெக்ஸ்ட் கேஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ள லைட் ப்ளூ கலர்ல கொடுத்துருக்காங்க. இயர்பட்ஸை பொறுத்த வரைக்கும் என்னதான் ஷேக் பண்ணாலும் கீழே விழுகல, நல்ல ஒரு கிரிப்பா இருக்கு. லோ பிரைஸ் அப்படின்னு வரும்போது மோஸ்ட்லி இந்த டைப்ல கீழே விழுகும். இது வந்து கிரிப்பா இருக்கிற ஃபீல் கொடுக்குது. ஸோ வெளியில எடுத்தோம் அப்படின்னா இந்த டைப் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெம் டைப்ல தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் கலர் தான். பேக் சைடு மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேட் ஃபினிஷ்ல வந்து கொடுத்துருக்காங்க. அந்த நெக்ஸ்ட் வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று 4 கிராம் தான் இருக்கு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 8 கிராம் தான் இருக்கு. ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்கிற ஃபீல் நல்லாவே கொடுக்குது. ஸோ இப்போ காதில் ஃபிட் பண்ணி எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது காதில் கரெக்டாக ஃபிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது பட்ஸ் டைப் அப்படின்றனால நல்லாவே வந்து கிரிப்பாக பிடிக்குது. என்னதான் ஷேக் பண்ணாலும் பார்த்தீங்க அப்படின்னா கீழே விழுகவே இல்லை. அண்ட் அதையும் தாண்டி ஓரளவுக்கு வெளியில் இருக்கக்கூடிய நாய்ஸையுமே வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்குது. வாட்டர் ரெசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் IPX4 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் தெரியாமல் வேர்வையெல்லாம் பட்டுறது அப்படின்னும் போது இயர்பட்ஸுக்கு பெருசாக அந்த ப்ராப்ளம் வராது. கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் ப்ளூடூத் 5.2ல இருக்கு. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டில் வந்துட்டு சப்போர்ட் வந்துட்டு AAC கொடுக்க மாட்டாங்க, இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் SBCயுமே இதில் சப்போர்ட் இருக்கு. ஏற்கனவே சொன்ன ஹைலைட் தான். ஆக்சுவலாக வந்து டச் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. பட் அதை கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஹெய் மெலோடி ஆப் மூலியமாக அவங்களால வந்து பண்ண முடியும். நார்மலாக 1800 இந்த பிரைஸ் ரேஞ்சில் வரக்கூடியதில் மோஸ்ட்லி வந்து ஆப் கண்ட்ரோல் இருக்காது. ஒரு சில பிராண்ட் தான் வந்து கொடுப்பாங்க. இவங்க கொடுத்துருக்கிறது நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட் வாங்குறவங்களுக்கு. ஆக்சுவலாக அந்த டச் கண்ட்ரோலும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களால் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும், உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் அப்படின்ற மாதிரி. இந்த ஆப் கண்ட்ரோலும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லெஃப்ட் சைட்லையும் ஃபுல் கஸ்டமைஸ், சிங்கிள் டேப் பண்ணால், டபுள் டேப் பண்ணால், ட்ரிபிள் டேப் பண்ணால், அந்த டச் பண்ணி ஹோல்டு பண்ணால் வால்யூம் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியும், ரைட் சைட்லையும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து டோட்டல் கண்ட்ரோல் எல்லாமே வந்து பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கனால நார்மலை விட கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கிற ஃபீல் வந்து கொடுக்குது. லோ லேட்டன்சி மோடுமே வந்து கொடுத்துருக்காங்க. சப்போஸ் கேம் பிளே பண்றீங்க அப்படின்னும் போது மட்டும் இந்த கேமிங் மோட எனேபிள் பண்ணிக்கிறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு லோ லேட்டன்சில ரொம்பவே நல்லா இருக்கு. கேம் பிளே பண்றவங்க கூட இதை தாராளமா சூஸ் பண்ணலாம், பட்ஜெட்ல வேணும்னு நினைக்கிறவங்க. இந்த ஆப் கொடுக்கறதுனால இந்த கண்ட்ரோல்ஸ் மட்டும் இல்லாம சப்போஸ் வந்து ஃபயர்வால் அப்டேட் வந்தாலுமே வந்து உங்களுக்கு அப்டேட்ஸுமே கொடுப்பாங்க. இதனால சின்ன சின்ன பக் இருந்தாலுமே கிளியர் ஆகும். ஆப் இல்லாத சில இயர்பட்ஸ்க்குலாம் இந்த ஒரு பிரச்சனை இருந்துட்டு இருக்கும். ஸோ ஆப் இருக்கிறது நல்ல ஒரு விஷயம். அண்ட் அதே மாதிரி இயர்பட்ஸ்ல எக்ஸாக்டா எவ்வளவு % சார்ஜ் இருக்கு அப்படின்றதையும் உங்களால ஆப் மூலியமா வியூ பண்ணிக்க முடியும். இந்த இயர்பட்ஸ்ல கால் குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்ட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி காட்டல, டைரக்டா கால் பண்ணி காட்டுறேன். எப்படி இருக்குன்றத செக் பண்ணி பாருங்க. ஹலோ பாலாஜி. ஓப்போல புதுசா Enco Buds2 ஒரு லான்ச் பண்ணிருக்காங்க. ஓகே, ரொம்ப பட்ஜெட் 1800 ரூபா தான். ஸோ கால் குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு பாரு. நாய்ஸ் இதெல்லாம் இருக்கா? வெளியில நின்று தான் பேசிட்டு இருக்கேன். பெரிய லெவல்ல எதுவும் கேட்கல நாய்ஸ்லாம். வாய்ஸ் நல்லா கிளியரா கேக்குதா? வாய்ஸ் நல்லா கிளியரா தான் இருக்கு. சரி. ஸோ கால் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டு பார்க்கும்போது ஒரு டீசென்டான அவுட்புட் கொடுக்குது. ஆப்போசிட்டில் உள்ளவங்களுக்கும் பெருசாக வந்து இங்கே இருக்கக்கூடிய நாய்ஸ் வந்து இங்கே கேட்கல. ஓரளவுக்கு நல்லாவே நாய்ஸ் ரிடக்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. கால் வந்தது அப்படின்னா டச் கண்ட்ரோலை பொறுத்த வரைக்கும் டபுள் டேப் பண்ணீங்க அப்படின்னா அட்டன் பண்ணுறதுக்கும், டபுள் டேப் பண்ணீங்க அப்படின்னா கட் ஆகிறதுக்கும் நீங்கள் வந்து வச்சுக்க முடியும். புதுசாக ஓப்போ யூசருக்கு மட்டுமே ஒரு சின்ன ஸ்பெஷலான ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. நார்மலாக கேமரா ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் குரூப் ஃபோட்டோவோ இல்லை செல்ஃபி எடுக்கணும் அப்படின்னா கையில் டச் பண்ணுறதுக்கு பதிலாக கேமராவை தனியாக வச்சுட்டு ஜஸ்ட் இயர்பட்ஸோட டச்சை டபுள் டேப் பண்ணீங்க அப்படின்னா போதும் உங்களுக்கு ஸ்னாப் எடுத்துடும். இது ஒரு நியூ ஃபீச்சராக ஆட்
பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன குறை அப்படின்னு பார்க்கும்போது பேட்டரி அப்படின்னு வரும்போது எனக்கு தோணுச்சு. ஆக்சுவலாக அந்த சார்ஜ் ஏறக்கூடிய டைம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் எடுத்துக்கிற மாதிரி இருக்கு. நார்மலாக இயர்பட்ஸை நீங்கள் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா 90 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இயர்பட்ஸ் ஃபுல் சார்ஜ் ஆயிரும். கேஸ்லையும் சுத்தமாக சார்ஜ் இல்லை, ரெண்டையும் ஒரே டைமில் சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் டைம் எடுத்துக்குது. இந்த டைம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. சப்போஸ் சார்ஜ் போடுறீங்க அப்படின்னா நைட் டைமில் போட்டு விட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். பேட்டரி லைஃப் எவ்வளோ நேரம் வருது அப்படின்னு பார்க்கும்போது 50% வால்யூம் வச்சு கேட்குறீங்க அப்படின்னும் போது ஒரு 6லேருந்து 7 மணி நேரம் உங்களால் கேட்கலாம். அதுவே இயர்பட்ஸில் சார்ஜ் இல்லை, சார்ஜிங் கேஸை யூஸ் பண்ணி ரிப்பீட்டடாக கேட்குறீங்க அப்படின்னும் போது 27லேருந்து 28 மணி நேரம் வரைக்கும் உங்களால் கேட்க முடியும். அண்ட் ஃபைனலாக சவுண்ட் குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த சவுண்டில் கொஞ்சம் கஸ்டமைஸ் உங்களால் பண்ணிக்க முடியும். லைக் ஈக்குவலைசர் மாதிரியே ஜஸ்ட் ஆப்லேயே வந்து ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஒரிஜினல் சவுண்ட் அப்படின்னு இருக்கும். இதை எனேபிள் பண்ணீங்கன்னா நார்மலாக அவங்க டிஃபால்ட்டாக செட் பண்ண மாதிரி தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் பேஸை பூஸ்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பேஸ் பூஸ்ட் ஆப்ஷனும் இருக்குது, அதையும் சூஸ் பண்ணிக்கலாம். அதே சமயம் மூவிஸ்லாம் பார்க்குறீங்க அப்படின்னும் போது அந்த வாய்ஸ் கிளாரிட்டி வேணும் அப்படின்னா கிளியர் வோக்கல்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வாய்ஸ் வந்து கொஞ்சம் பூஸ்டப் ஆகுது. ஸோ இந்த 3 ஆப்ஷனையும் சூஸ் பண்ணிக்கலாம். ஓவரால் சவுண்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இந்த பேஸ் பூஸ்ட்லாம் போடுறோம் அப்படின்னும் போது நல்ல ஒரு பேஸ் வந்து நல்லாவே கிடைக்குது. சாங்ஸ்லாம் கேட்கும்போது ட்ரிபிளை பொறுத்த வரைக்கும் ஒரு டீசென்டான அவுட்புட் கிடைக்குது. ஓவராலாக என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா 1800 பண்ணியிருக்காங்க. 1 இயர் வாரண்டியோட கொடுக்குறாங்க. ஓப்போ அப்படின்னு பார்க்கும்போது ஓவராலாக ஓகே அப்படின்ற ஒரு ஃபீல் தான் வந்து எனக்கு கொடுக்குது. சப்போஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த ப்ராடக்ட்டான லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் LoudOli Tech சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.